ஹாய் பார்ட்னர். கோலன் பாயிண்ட் 8லேயே எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் சேர்த்துருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் ரிசர்வ். ஜெனரல் ரிசர்வ் இது எதுக்காக? டு ஸ்ட்ரென்தன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த ஃபர்ம். அதாவது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதெல்லாம் பார்ட்னருக்கு தான். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வச்சு பிஸ்னஸ்க்கு டெவலப் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கிடுவாங்க. தட் இஸ் ஜெனரல் ரிசர்வ். ரைட். இது எதில்? ப்ராஃபிட் இருந்தால்தான் ஜெனரல் ரிசர்வுக்கு அலாட் பண்ணுறோம். அதனால் தட் இஸ் அப்ரோப்ரியேஷன். அப்போ இது P&L அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் தான் வரும். அதை முதல்ல நோட் பண்ணிக்கோ. ரைட். இதுலையே டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. 10% ஆன் நெட் ப்ராஃபிட். அப்போ குழப்பமே இல்லை. நெட் ப்ராஃபிட் P&L அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ எழுதியிருக்கோமோ அதில் அப்படியே 10%. இப்போ 8,80,000 நெட் ப்ராஃபிட்னா அப்போது 8,80,000 இன்ட்டு 10/100 அப்போது 88,000 ட்ரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் ரிசர்வ். ஈஸியாக முடிச்சிடலாம். இது ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு 10% ஆன் டிவிசபிள் ப்ராஃபிட். அது என்ன டிவிசபிள் ப்ராஃபிட்? சேலரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், கமிஷன் இதெல்லாம் கொடுத்தது போக பார்ட்னருக்கு அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ படி டிவைட் பண்ணுவோம்ல, தட் இஸ் டிவிசபிள் ப்ராஃபிட். இப்போ எக்ஸாம்பிளாக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 50,000, சேலரி 60,000. அப்போ 1,10,000 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 110 போனால் 770 இருக்குது. இந்த 770 தான் டிவிசபிள் ப்ராஃபிட். பார்ட்னருக்கு டிவைட் பண்ணுறது. அதில் 10% ஜெனரல் ரிசர்வுக்கு கொண்டு போயிட்டு நீ மீதியை டிவைட் பண்ணிக்கோ. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த ரிசர்வ் அப்படியே இருந்தாலும் அவங்களுடைய அந்த ரேஷியோ படி தான் பிரிக்க போகிறாங்க. அதனால் அது டிவிஷன் பர் ப்ராஃபிட் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வந்துடுறோம். அப்போ இந்த கண்டிஷனில் வரும்போது 77,000 வரும். இப்போ இதே இது 10% ஆன் நெட் டிவிசபிள் ப்ராஃபிட். நெட் டிவிசபிள் ப்ராஃபிட்டுக்குது வேறு ஒன்றும் இல்லை, ஜெனரல் ரிசர்வை கழிச்சது போக மீதி எவ்வளோ வருதோ அதில் 10%. அப்போ குழப்பமே இல்லை. டிவிசபிள் ப்ராஃபிட்டை பாரு. தட் இஸ் நெட் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி இது கழிச்சது போக எவ்வளோ இருக்குது? நமக்கு 770 இருக்குது. இதில் 10% ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் டு ஜெனரல் ரிசர்வ். அப்போது நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கமிஷன் சொன்ன மாதிரியே தட் இஸ் 100 + 10 கமிஷன் ஆஃப்டர் சார்ஜிங் சொன்னோம்ல, அதே பாயிண்ட் படி ஒர்க் அவுட் பண்ணிடு. தென் திஸ் இஸ் 70,000. அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அந்த ஜெனரல் ரிசர்வ் மாறுது. இதை கவனமாக நீ வச்சுக்கோ. ஓகே பாய்ஸ்.